Let us pray. நாம் Heavenly ஜெபிக்கலாம். Father, Heavenly Father, we come before you, believing that today you're going to continue to speak to us, everyone, பர through your word. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தினராக கடந்து வருகிறோம். நீர் தொடர்ந்து எங்களோடு கூட அனைவரோடும் கூட பேசப் போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We ask Holy Spirit, come and minister to everyone, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ஊழியம் செய்வீராக. especially on the topic of repentance. We pray today you continue to enlighten our spirit. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மனம் திரும்புதலின் தலைப்பிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கும்போது, எங்களுடைய ஆவியை நீர் உத்வேகப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Last week ஆமென். we have already touched these topics on the representative repentance. கடந்த வாரத்திலே இந்த குழுவாக எப்படி நாம் பிரதிநிதித்துவ மனம் திரும்புதலை குறித்து நாம் பார்த்தோம். We haven't finished yet, so today we are going to continue on this topic. அதை தொடர்ச்சியாக இன்றைக்கும் அந்த தொடர் போதனையை நாம் கேட்கப் போகிறோம். First, we will straight away continue to the next point, point number 4. Here says that the representative repentance and spiritual breakthrough. இன்றைக்கு இந்த 4வது குறிப்பாக பிரதிநிதித்துவ மனம் திரும்புதலும், ஆவிக்குரிய அந்த விடுதலைக்கான காரியத்தை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். And the first scripture I want to offer to you is 1 Samuel chapter 7, verse 3 to 6. Of course, it's not entirely scripture, entirely the verses. Here says that if you are returning to the Lord with all your heart, and then put away the foreign gods, then the cities that Philistines has taken from Israel will restore. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3லிருந்து 6வது வசனங்கள் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த வசனங்களே. அவைகள் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், அந்நிய தேவதையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி என்று அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. And we see in the scripture, you all know the story. And as the people Israel, when they repent and they turn back to the Lord, then something happened that God causing that whatever they have been lost and be restored back to their land. அதாவது இங்கு தங்கள் முழு இதயத்தோடும் தேவனிடத்திலே திரும்பும்போது, அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பும்போது, அதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய தேசத்திலே, அந்த இடத்திலே மீட்டெடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றதான அந்த வாக்குத்தத்தம் அங்கு சொல்லப்படுகிறது. You will see that this is a corporate repentance. It's not one person repent, not Moses just repent for them, but it's a corporate. It's everyone come together and repent, and what happens? The breakthrough happens in the natural realm. அதாவது இங்கு ஒரு தனி நபருடைய மனம் திரும்புதலாய் நாம் பார்க்கவில்லை. மோசே மாத்திரம் அங்கு மனம் திரும்பவில்லை. அங்கு குழுவாக அனைவரும் சேர்ந்து மனம் திரும்பி ஜெபிக்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். This group of people definitely is not hungry. I mean, everyone in the land. We believe that there is a sufficient numbers of people turn to Samuel and they repent to the Lord and God answer their prayer. அதாவது அங்க ஒரு குறிப்பிட்ட நபராக வராமல், ஒரு கூட்டணியாக அநேகராக சேர்ந்து, எண்ணிக்கையாக சேர்ந்து வந்து, தங்களுடைய தேசத்தை பிரதிநிதிப்படுத்தி, அவர்கள் சார்பிலே நின்று, அங்கு கூட்டமைப்பாக அங்கு ஜெபித்து, மன்றாடி மனம் திரும்புவதை நாம் பார்க்கிறோம். By this story in the Old Testament, we have a hope that if we gather sufficient believers in the city or in the region where you belongs and come and repent to the Lord, and there will be a spiritual breakthrough for that city. அதாவது உங்களுடைய பட்டணத்திலோ, தேசத்திலோ, நீங்கள் வசிக்கிற பகுதியிலோ, உங்களுக்கு போதுமான அளவுக்கு விசுவாசிகள் எண்ணிக்கையிலே கிடைக்கும்போது, அந்த தேசத்தின் பிரதிநிதியாகவோ, அந்த இடத்தின் பிரதிநிதியாகவோ, நீங்கள் இப்படியாக கூட்டமைப்பாக கூடி வந்து ஜெபிக்கும்போது, ஆண்டவர் அவைகளை கேட்கிறவராய் இருக்கிறார். பாஸ்டர், யுவர் வாய்ஸ் இஸ் நாட் கிளியர் பாஸ்டர். சாரி. Oh, sorry. Uh, yeah, I'm not clear. Okay, sorry. Then what I try to say is something is very important. That is,
Uh, mm, if we as a pastors, not only not only we need to pray more. Okay, most of the pastors have the idea that we need to pray more. Okay, but the idea here is a process we become mobilize people to pray. அதாவது போதலாகிய நாம் செய்கிற காரியம் என்னவென்றால், அநேக நேரம் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். அநேக நேரம் ஜெபத்திலே செலவழிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால், இப்படியாக நாம் ஜனங்களை கூட்டி வரவழைத்து ஒருமனப்பட்டு, அப்படியாக நாம் அதிகமா ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? Because sometimes we may think that it's not sincere. Let me tell you, your sincerely pray is powerful. But if you start to sincerely mobilize members, other pastors, other churches to pray, your prayer is enhanced and works. அதாவது நீங்கள் உண்மையா ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். அது நன்மைதான். உண்மையா வந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக விசுவாசிகளை கூட்டி சேர்த்து எண்ணிக்கைக்கு அடங்குறவர்களை நீங்கள் இப்படியாக கூட்டி ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். Saying that, you must understand, this is why we are called the elders of the city, the good people of the city. அதாவது அந்த பட்டணத்தில வசிக்கிற மூப்பர்களையும், மற்றவர்களையும் அழைத்து இப்படியாக அங்கு கூடி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். So, um, by, by saying this, you must recognize yourself a very different. அதாவது இத நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், உங்களை நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி இப்படியாக இந்த கூட்டமைப்பின் ஜெபத்தை ஏற்படுத்த வேண்டும். You are playing a role in the jobs that is to mobilize people into repentance, corporate repentance. அதாவது உங்களுடைய அந்த காரியம் நீங்கள் செய்கிறதான அந்த நடைமுறைப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலையா இருக்கிறது. அவர்களை கூட்டி சேர்த்து இந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடத்தி ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, Jonah, the story in the Old Testament prophets, many prophets, says the people of Nineveh, they believe God, or that we know the story, they repent before God, from the king to the youngest and to the ox or the cow. And God relented the disasters and that he has said that he would do to them. அதாவது நினிவே இது பட்டணத்தை குறித்து நமக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசி போய் அங்கு ஊழியம் செய்தார். அங்கு சாதாரண மக்களிலிருந்து அரசன் வரைக்கும், ஆட்சி செய்கிறவர் வரைக்கும் அவர்கள் எல்லாரும் கூடி வந்து தங்களுடைய தீய வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்திலே இப்படியாக மனம் திரும்பி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். We see the persecution in India is going from bad to worse. I think it is not just to pray for protection. I think there's something that the church should do. And always something you will never did wrong is when you get your church into a corporate repentance. அதாவது இந்திய தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான இந்த உபத்திரவத்தின் காரியங்கள் தொடர்ந்து இன்னும் பெருத்த அளவிலே நடந்து கொண்டு தான் இருக்குது. அதற்காக நாம் பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டியதாக மாத்திரம் இல்லாமல், நாம் அனைவரும் கூடி வந்து இப்படியாக இந்த உபத்திரவத்தின் காரியங்களுக்காக ஒருமனப்பட்டு மனம் திரும்பி ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். You see, sometimes uh, the church is not awakened. Some pastors are awakened, but not the whole church are awakened. பாருங்க, ஒரு சில இடத்துல இந்த சபையின் அந்த போதகர் அவர் விழித்தெழும்பினவராய் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் முழு சபையும் இப்படியாக விழித்தெழும்பி போதரோடு கூட இணைந்து மற்றவர்களோடு கூட இணைந்து அந்த விழித்தெழுந்து ஜெபிக்கிறவராய் காணப்பட வேண்டும். You need the fire of the Holy Spirit in this season more than ever before. ஆகவே இது இதற்கு முந்தைய அளவுக்கு இல்லாத அளவுக்கு அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை கடந்து வருகிறதை இதன் வாயிலாக நம்மால் பார்க்க முடியும். And the point I want to say that when God's people intercede for corporate sin, then judgment can turn into mercy. அதாவது தேவனுடைய ஜனங்கள் குழுவாக பாவத்திற்காக மன்றாடி அங்கு ஜெபிக்கும்போது, அங்கு அவர்கள் மேலே வரவிருக்கும் அந்த நியாய தீர்ப்பானது தேவனுடைய இரக்கமாக அங்கு மாற்றப்படலாம். Now, the case of Samuel, the people are worshipping idols.
And when they repent, God actually judged them through Philistine. But when they repent, God turns the judgment into mercy. They took back the land, they subdued Philistine. பாருங்கள், அங்க சாமுவேல் இப்படியாக அங்க மன்றாடி கூடி வந்து ஜெபிக்கும்போது, அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த பெலிஸ்தியர் அவர்களை ஆண்டு கொண்டு நடத்தி வந்தார்கள். ஆனால் அங்க மனம் திரும்பி ஜெபிக்கும்போதோ, என்ன நடந்தது என்றால், தேவனுடைய இரக்கம் அவர்கள் மேலே வந்து, அவர்கள் இழந்து போன அந்த தேசத்தின் காரியங்களும், மற்ற விஷயங்களும் அவர்கள் மீட்டெடுத்துக் கொண்டார்கள். For the case of Nineveh, of course, they are idol worship nation. But the worst sins they are operating is they are oppressed the poor. They live in corruption and injustice. They shed innocent blood. அதாவது அங்கு அநீதியான காரியங்களும், குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுகிற காரியங்களும், இப்படிப்பட்டதான பலவிதமான பாவத்தின் காரியங்கள் ஏற்பட்டிருந்தது. அதற்காக அவர்கள் மனம் திரும்பி ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். When they turn away from wickedness, they turn away from bloodshedding, they turn away from injustice and corruptions. Even when they are still an idol worshiper, God spare them from the whole complete destroy. அதாவது அங்க அவர்கள் மனம் திரும்பி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தங்களுடைய பாவங்களை விட்டும், தங்களுடைய அக்கிரமங்களை விட்டும், எல்லாவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று அங்க பார்க்கிறோம். What is the sin among the churches in India? இந்திய தேசத்திலே காணப்படுகிறதான பாவங்கள் என்ன? பாஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர். ப்ளீஸ் What is the சாரி. sin? What is the sin among the churches in India? இந்திய தேசத்தில காணப்படுகிறதான பாவங்கள் என்னவா இருக்கிறது? I'm not asking about the sin in the society. I was asking the sin in the church. அதாவது சமுதாயத்திலே காணப்படுகிற பாவங்களை குறித்து நான் கேட்கவில்லை. திருச்சபையில இந்திய தேசத்தில திருச்சபையில காணப்படுகிற பாவங்கள் என்னவா இருக்கின்றன? Let's start from the house of God. பாஸ்டர் யுவர் வாய்ஸ் இஸ் நாட் கிளியர் பாஸ்டர். சாரி. Sorry, maybe something wrong with my mic. Uh, Can you hear? there was a fluctuation pastor, variation, ups and down. Ups and down, okay. Everyone just give me a second. Let me change the update, change the system a little bit. Is okay? Just give me 5 minutes. Yes, pastor. Yeah. You just tell them they'll give me 5 minutes. Okay, can you hear me better? Yes, pastor. Okay, sorry, that system glitches. All right. Let me start over again. Okay. So what I'm asking today is, what is the sin among the churches? ஆகவே இன்றைக்கு நான் கேட்கிற கேள்வி என்றால், சபைகளின் மத்தியிலே காணப்படுகிறதான பாவங்கள் என்னவா இருக்கின்றன? Sometimes we may think that we just need to repent for the sins in the society. அநேக நேரத்தில நாம் நினைக்கிற காரியம் என்னவென்றால், சமுதாயத்தில காணப்படுகிற பாவங்களுக்காக தான் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அப்படி நாம் நினைக்கிறோம். But apparently, we see something different. Actually, it is the church. So God is looking for the church for their repentance. ஆனால் உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவன் சபையானது மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்தே அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். Do we compete with one pastor with another pastors? Are we competing among our pastors? இப்படியாக நாம் ஒருவருக்கொருவர் மத்தியிலே, பாஸ்டர்களுக்கு மத்தியிலே நாம் போட்டி பொறாமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Is our leaders fall in sin? Is our leaders telling lies everywhere? நம்முடைய தலைமைத்துவத்திலே இருக்கிற போதகர்கள், மேல் மட்டத்திலே இருக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் பொய் சொல்லுகிறவரா இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதா? Is our leaders, the leadership took money from church? தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் பண விஷயத்திலே பண கையாடல் செய்து மற்றவர்களிடத்தில் இந்த பணத்தை தவறான விதத்திலே வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறார்களா? Did the church mistreat the pastors? சபையானது போதகரை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தாமல் தவறான விதத்திலே வழி நடத்துகிறதா? Is the church compromise of taking care of the servant of God? தேவ ஊழியராகிய போதகரை சபையானது சரியான விதத்திலே நடத்தாமல் மற்ற காரியத்தோடு ஒத்துப்போகிறதாய் காணப்படுகிறதா?
Is the member never give tithe, never follow what the word of God said? விசுவாசியானவர் கொடுக்க சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல், தசம பாகங்களை கொடுக்காமல் இப்படியாக எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறார்களா? All this sin has causing God not blessing the church today. இப்படிப்பட்டதான எல்லாவித பாவங்களும் இன்றைக்கு தேவன் சபையை ஆசீர்வதிக்காமல் போவதற்கு ஒரு காரியமாய் காணப்படுகின்றன. But instead, the pastors most of the time keep teaching the members, don't do this, don't do this, but they never bring the members, he himself, the leadership, enter into a proper repentance over this wrongdoing. ஆனால் இன்றைக்கு போதகர் செய்கிற வேலை என்னென்றால், இதை செய்யாத, அதை செய்யாத என்று நாம் பிரசங்கம் செய்கிறோமே தவிர, அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களையும், மேல்மட்டத்தில் இருக்கிற ஊழியர்களையும், போதகர்களையும், விசுவாசிகளையும் கூட்டி சேர்த்து, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்வதே மிகவும் அத்தியாவசியமாய் காணப்படுகின்றது. At the end, the judgment comes. கடைசியில அந்த நியாயத்தீர்ப்பு வருகிறதா இருக்கிறது. You see, God's judgment comes when we stop repent. We didn't want to repent. எப்போது நாம் மனம் திரும்பாமல் போய்விடுகிறோமோ, மனம் திரும்புவதை நிறுத்தி விடுகிறோமோ, அப்போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருகிறதாய் காணப்படுகின்றது. God's judgment never comes because we sin alone. It's we refuse to repent because God is so merciful. He gives us grace to repent and we refuse to repent and we get what we ask for. நாம் நியாயத்தீர்ப்படைவதற்கான காரணம் என்னவென்றால், வெறும் பாவம் செய்வது நிமித்தமாகவே நாம் நியாயத்தீர்ப்படைவதில்லை. எப்போது பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பாமல் போகிறோமோ, அப்போதுதான் அந்த நியாயத்தீர்ப்பு வருகிறது. தேவன் இரக்கமுள்ளவரும், கிருபையுள்ளவருமா இருக்கிறார். நமக்கு சமயம் கொடுத்தும் நாம் மனம் திரும்பாவிட்டால் அந்த நியாயத்தீர்ப்பு நம்மேல் வருகிறதா இருக்கிறது. Let me ask another question. Pastors, you have to think about it. உங்களை பார்த்து இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். போதகர்களாகிய நீங்கள் இதை குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். What is the point for you to preach if your preaching never leads to repentance? அதாவது உங்களுடைய பிரசங்கமானது ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்தப்படாமல் இருக்குமேயானால், அப்படிப்பட்ட பிரசங்கம் எதற்கு? You preach and people don't repent. Do you think that this is effective preaching? நீங்க பிரசங்கிக்கிறீங்க, ஆனா ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அப்படி என்றால் இந்த பிரசங்கமானது ஒரு வலுவூட்டும் வல்லமையுள்ள ஒரு பிரசங்கமா இருக்குமா? Okay, maybe because the people don't know how to respond. They don't know repentance is the right response. ஒருவேளை ஜனங்கள் உங்களுடைய செய்திக்கு அவர்கள் எப்படி மறுமொழி கொடுக்க வேண்டும், எப்படி அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருக்கலாம். Then, as a pastor, be a shepherd, be a spiritual father. Help them, lead them in the proper way to respond to the word of God through repentance. ஆமென். ஆகவே போதகர்களும் நல்ல மெய்ப்பருமாகிய நீங்கள் அந்த மந்தையை காக்கிறவர்களாய் இருக்கிறபடியினாலே, அவர்களை தக்க விதத்திலே நடத்தி, எப்படி அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் வர வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். Always teaching, encourage, corrections, and gently lead them into a true repentance. ஆகவே உற்சாகமூட்டுகிற வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு போதனை கொடுக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். மென்மையான விதத்திலே மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நாம் அவர்களை நடத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Because repentance will give you the result of your preaching if you do it correctly. நீங்கள் சரியான விதத்திலே நீங்கள் பிரசங்கிப்பீர்கள், ஆனால் அந்த பிரசங்கமானது அது அவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துகிறதாக காணப்படும். When is the last times your church went into a season of repentance? உங்களுடைய சபையிலே கடைசியாக நீங்கள் கடந்து சென்ற அந்த மனம் திரும்புதலுக்கான காலம் எப்பொழுது? Don't preach the sermon only to satisfy their earthly needs, the temporary needs. அதாவது உலக பிரகாரமான தேவைகளை சந்திப்பதற்காகவும், தற்காலிக தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு ஏதுவானதாக உங்களுடைய பிரசங்கங்கள் இருக்காமல், Preach a message that heart will change, life will change, and God will be glorified. உங்களுடைய பிரசங்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையும், அவர்கள் வாழ்க்கை நடைமுறையும், உள்ளான இருதயத்தை மாற்றுகிறதான பிரசங்கங்களாய் காணப்படட்டும். அப்போது தேவன் அதிலே மகிமைப்படுவாராக. You see, representative repentance brings not emotional comfort. As they will think that
oh, we already repent, or we think that everything is safe. அதாவது இந்த பிரதிநிதித்துவ மனம் திரும்புதல் என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆறுதலை கொடுக்கிறதாய் காணப்படாமல், நான் இப்போது மனம் திரும்பி விட்டேன், எல்லாம் எனக்கு சரியாய்விடும், அப்படி காணப்படாமல், But I always witness the real, the representative repentance will bring real historical turning points and spiritual release. அந்த பிரதிநிதித்துவ மனம் திரும்புதலின் உள்ளான காரியம் அங்கு நடக்கும்போது என்ன நடக்கும் என்றால், உண்மையாகவே அந்த வரலாற்று பூர்வமாக பெரிய மாறுதலும், திருப்பங்களும், ஆவிக்குரிய விடுதலையும் உண்டாவதை நம்மால பார்க்க முடியும். Next one, the many national revival movement begins with representative repentance. அடுத்த குறிப்பு என்னவென்றால், பல தேசிய அந்த புத்துயிர்ப்பு என்று சொல்லப்படுகிறதான எழுப்புதல் இயக்கங்கள், இப்படியாக நாம் பிரதிநிதித்துவ மனம் திரும்புதலிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டவைகளாய் காணப்படுகின்றன. You see, you maybe live in the village, but then you have a village prayer altar, village this repentance. அது ஒருவேளை நீங்கள் கிராமத்திலே வசித்து கிராமத்திலே ஊழியம் செய்கிறவர்களா இருப்பீர்களானால், நீங்கள் அதற்கான கிராமத்திற்கான மனம் திரும்புதலுக்கான ஜெபமாய் காணப்பட வேண்டும். Then a few pastors come together, become a bigger regions of repentance. இப்படியாக ஒவ்வொரு கிராமத்திலிருந்து அனைவருமாக கூடி வந்து, அந்த பகுதி ஒட்டுமொத்தமாக அந்த கிராமமாக அனைவருமாக சேர்ந்து அதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் காணப்பட வேண்டும். Then go to the city, go to the district, and go to your, what do you call that? Your bigger area. அதாவது இப்படியாக நீங்கள் தாலுகாவாகவோ, உங்களுடைய அந்த ஜில்லாக்கள் வாயிலாகவும், இப்படியாக உங்களுடைய எல்லைகளை பெரிதுபடுத்தி, உங்களுடைய பட்டணத்தின் பிரதிநிதிகளாக இப்படியாக வருமானப்பட்டு கூடி வந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Slowly grow to state, then only go to national. அதன் பிறகு மாநில அளவிலே உங்களுடைய ஜெபமானது பறந்து விரிந்து, தேசத்திற்கான ஜெபமாய் அது பறந்து விரிய வேண்டும். Do you have a dream that see one day Karnataka, every district, every small region, there is a representative come to pray and to repent? கர்நாடகா மாநிலம் முழுவதும் அந்த ஒவ்வொரு சின்ன பகுதியிலும், பெரிய பகுதியிலும், ஒவ்வொரு அந்த மாநில அளவிலும் இப்படியாக பறந்து விரிந்து ஜெபிக்கிற அந்த பிரதிநிதித்துவ மனம் திரும்புதலுக்கான அந்த ஆட்கள் அங்கு இருப்பதாக பார்க்க வேண்டும் என்பது உங்களுடைய தரிசனமாய் கனவாய் இருக்கிறதா? Same to Andhra Pradesh, same to Tamil Nadu, same to Pondicherry. இதே போல ஆந்திராவிலும், தமிழ்நாட்டிலும், பாண்டிச்சேரியிலும் இப்படிப்பட்டதான கனவுகளை தரிசனத்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? So you see, come to this point, you realize that not only about your own repentance, not only about your church repentance, you need to strategize to see a nation change. நீங்கள் தனித்தாளாக மனம் திரும்புவது மாத்திரமல்ல, சபையாக மனம் திரும்புவது மாத்திரமல்ல, இப்படியாக நீங்கள் பட்டியலிட்ட அட்டவணையின்படி, திட்டத்தின்படி முழு தேசமும் இந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடத்தப்பட வேண்டும். So, okay, you see, George Miller says, when the church repents for the sin of the land, heavens releases mercy over the land. ஜார்ஜ் முல்லர் என்பவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், தேசத்தின் பாவங்களுக்காக திருச்சபையானது மனம் திரும்பும்போது பரலோகம் அந்த தேசத்தின் மேலே இரக்கத்தை பொழிகிறதாய், விடுவிக்கிறதாய் காண்பிக்கப்படுகிறது. Our understanding about the land is very little. அதாவது இந்த பூமியை குறித்ததான அந்த புரிதல் நமக்கு மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. It is because our idea is only go back to heaven. So land, leave it for devil. Don't even care for it. நம்முடைய சிந்தனை என்னவா இருக்கிறது, இந்த பூமி பிசாசுக்குரியது, பிசாசிடத்தில் விட்டுவிட்டு நாம் பரலோகத்துக்கு போகணும், அதுதான் நம்முடைய நோக்கம் என்று நம்முடைய எண்ணமெல்லாம் பரலோகத்தின் மேலே இருக்கிறது. But when God give Israel the land, the people, the land, and the covenant. தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது ஜனங்களும் பூமியையும் சேர்த்துதான் அந்த உடன்படிக்கை அங்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். When we want to save our nation, it's not save our nation, go to heaven. No. It's God give you the land,
God give you the people, and God make covenant with your nation. அதாவது நாம் தேசமாக ரட்சிக்கப்பட்டு வெறும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதல்ல. தேவன் கொடுக்கிறதான அந்த உடன்படிக்கை என்னவென்றால், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி ஜனங்களை கொடுக்கிறார். அந்த தேசமாகிய அந்த பூமியை நமக்கு கொடுக்கிறார். இப்படியாக அந்த தேசமாக நாம் கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும் என்பது அவருடைய உடன்படிக்கையா இருக்கிறது. So here we can see that heaven releases mercy over the land. God want to release mercy over whole India. ஆகவே இங்க நாம் பார்க்கிறோம், பரலோகம் அந்த தேசத்தின் மேலே, இடத்தின் மேலே, பூமியின் மேலே இரக்கத்தை விடுவிக்கிறதா இருக்கிறது. இந்த முழு இந்திய தேசத்தின் பூமியையும் ஆண்டவர் அங்கு விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். So the church first need to repent over the sin in the house of God, then only over the sin in the house of this land. முதலாவது திருச்சபையாகிய தேவனுடைய வீட்டிலே இந்த மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். அதன் பிறகு இந்த தேசமாகிய இந்த பூமியின் மேல அந்த மனம் திரும்புதல் வர வேண்டும். Then number 5, let's talk about practical application of representative repentance. ஐந்தாவது குறிப்பாக இந்த பிரதிநிதித்துவ மனம் திரும்புதலில் நடைமுறை பயன்பாட்டையும் செயல்முறைகளையும் இப்ப நாம் பார்க்க போகிறோம். How should we do it? எப்படி அதை நாம் செய்ய போகிறோம் என்றால், First thing, Psalms 139 says that, search me, O God, and know my heart. Try me and know my thoughts, and see if there is any grievous way in me, and lead me in the way everlasting. சங்கீதம் 139, 23, 24 இப்படியாக வாசிக்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்த நித்திய வழியிலே என்னை நடத்தும். This is so powerful. Lord, search me, O Lord. இது மிகவும் ஒரு வல்லமையான சொற்றொடராக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. One of your Indian prophets, Sadhu Sundra Sivaraj says, the most dangerous prayer is, God, show me our own heart. ஒரு மிகவும் பயங்கரமான ஆபத்தான ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே என் இருதயத்தை காண்பியும் என்று சாது சுந்தர் செல்வராஜா என்ற தீர்க்கதரிசியானவர் சொல்லியிருக்கிறார். You see, while prayer, sometimes we even list down the sin when we come to pray. பாருங்க, அநேக நேரத்திலே நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய பாவங்களை அட்டவணை இடுகிறது, நம்முடைய ஜெபமாய் மாறிவிடுகிறது. But that kind of prayer we pray through our own eyes. பாருங்க, அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய பார்வையில அது பார்க்கிற ஜெபமாய் அது காணப்பட வேண்டும். Yes, for sure you may list down the sin of their land, but come and let God speak. Which one first? உங்களுடைய தேசத்தின் பாவங்களை நீங்கள் அட்டவணையிடலாம். ஆனால் ஆண்டவரே, எந்த பாவத்தை முதலாவது சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று அப்படியே நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The first time when I have in my church gathered members to pray for nations, we pray for 9 o'clock at night until 3 o'clock in the morning. முதலாவது தேசத்திற்காக இப்படி நாங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி ஜெபிக்கும் போது எங்களுடைய சபையில ராத்திரி 9 மணியில ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் அதிகாலை 3 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். After 6 hours travailing, praying, everything, then only God start to speak. பாருங்க, இந்த 6 மணி நேரம் தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த 6 மணி நேரத்தின் ஜெபத்திற்கு பிறகுதான் தேவன் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். The Lord say, you pray for your nation, but why your lips belittle or slander another group of people in this land? உங்களுடைய ஜெபம் 6 மணி நேரமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஜெபத்திலே மற்றவர்களை நீங்கள் குறை சாட்டி, குற்றம் சாட்டி, அவர்களை குறித்து சொல்லி ஜெபிக்கிறதான உங்கள் தேசத்திற்கான ஜெபமா இது காணப்படுகிறது. And we went into repentance. உடனே நாங்கள் அனைவரும் ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தோம். As if the formal repentance means nothing until we really get what God is thinking. இதற்கு முன்பாக நாங்கள் மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தை செய்தோம். ஆனாலும் கூட தேவன் எதை யோசித்து சிந்தித்திருக்கிறாரோ அதற்கான மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தை அப்போதுதான் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். One thing is repent, but there's another part, a very important part is called rebuild. In Isaiah 58 verse 12.
முதலாவது நாம் மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும். அது உண்மைதான். ஆனால் அந்த ஏசாயா 58:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி அதை கடிந்து கொண்டு அந்த காரியங்களை நிராகரித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And here says that, and your ancient ruins shall be rebuilt, and you shall rise up the foundation of many generations. You shall be called the repairer of the breach and restorer of streets to dwell in. இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 58:12 நாம் வாசிக்கிறோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். You see, sometimes we think about repentance is only uproot. No, repentance itself is preparing the ground to rebuild on the foundation. அதாவது நாம் அநேக நேரத்திலே மனம் திரும்புதல் என்பது என்றால் என்ன எடுத்துக்கொண்டோம் என்றால், அது வேறறுக்கப்பட வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த அஸ்திபாரங்களை சரிப்படுத்தி அதன் மேலே நாம் கட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். The first ever foundation you're going to build when you do repentance is the fear of God. அதாவது அந்த மனம் திரும்புதலுக்கான காரியம் முதலாவது மனம் திரும்பி அங்கு கட்டப்பட வேண்டுமானால் செய்ய வேண்டியது தேவனுக்கு பயப்படுற பயம் காணப்பட வேண்டும். Repentance will cause something so powerful against sin is the awareness of the holiness of God. அதாவது இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு காரியத்தை நமக்கு உண்டாக்குறதா இருக்கிறது. அது என்னவென்றால் தேவனுடைய பரிசுத்தத்தை அங்கு நாம் நிலைநாட்டுகிறதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. Repentance change your appetite from love sin to hate the sin. அதாவது மனம் திரும்பும்போது என்ன நடக்கிறது என்றால் பாவத்தை நேசிப்பதை விட்டு பாவத்தை நாம் வெறுக்கிறவர்களாய் மாறுகிறோம். The repentance caused the pleasure of sin into the sorrow over the sin. எந்த பாவத்தை நான் மிகவும் இன்பமாய் அனுபவித்து செய்தேனோ அந்த பாவத்தை செய்ததற்காக நான் மனம் துக்கப்பட்டு வருந்துகிறது தான் மனம் திரும்புதல். Pastors, I have to admit, many times my preaching couldn't do what repentance could do. பாருங்க, அநேக நேரத்தில் இதை நான் ஒத்துக்கொள்கிறவனாய் காணப்பட வேண்டும். என்னுடைய பிரசங்கம் செய்யாததை மனம் திரும்புதல் செய்கிறதாய் காணப்படுகிறது. We have been preaching years after years, but we see the fruits are so little. வருஷ கணக்கிலே நாம் பிரசங்கிக்கிறவர்களாய் தான் காணப்படுகிறோம். ஆனால் அதனுடைய கனிகளை பார்க்கும்போது அது மிகவும் குறைவான பிரதிபலனையே நம்மால பார்க்க முடிகிறது. Perhaps we should ask the Lord, show us how to lead our flock into repentance. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே எங்களுடைய மந்தைகளை எப்படி நாங்கள் சரியான விதத்தின் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடத்த வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். Do you know that repentance is so powerful? ஏனென்றால் இந்த மனம் திரும்புதல் என்பது மிகவும் ஒரு வல்லமையுள்ள செயல்பாடாய் காணப்படுகிறது. Without repentance, let me tell you, without repentance and God's kingdom cannot extend. That is why Jesus says, repent, for the kingdom of heaven is at hand. மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அதை தான் சொல்லி இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது. First practical, begin with personal repentance. Ask God to review any pride or accusatory spirit. அதாவது Accusatory spirit. இந்த முதலாவது இந்த மனம் திரும்புதலுக்கான இந்த ஜெபத்திற்கான அந்த நடைமுறை காரியம் என்னவென்றால், தனிப்பட்ட மனம் திரும்புதலுடன் அது தொடங்க வேண்டும். எந்த விதமான அகந்தையோ, மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற ஆவியோ உண்டோ என்பதை வெளிப்படுத்துமாறு நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Sometimes when we lead corporate repentance, we lead with pride. I know better. We all sinner. No. You have to do your own personal repentance. Everyone, including the pastors. Do I have any pride? Am I accusing anyone in the crowd? Take away all these things, then only we could start.
பாருங்க, குழுவாக மனம் திரும்பி ஜெபிக்கும்போது இப்படியாக நாங்கள் குழுவாக மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்லதுதான். ஆனால் முதலாவது அது தனிப்பட்ட விதத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவரே என்னிடத்தில் பெருமையோ, அகந்தையோ இருக்கிறதா? மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற ஆவி என்னிடத்தில் இருக்கிறதா? பாஸ்டர், போதகராகிய என்னிடத்தில் அந்த காரியம் இருக்கிறதா? என்று ஆராய்ந்து பார்த்து முதலில் நான் அதை தனிப்பட்ட விதத்தில் மனம் திரும்ப வேண்டும். When we do repentance, everyone are equal. No one's higher than the other one. பாருங்க, மனம் திரும்பும்போது நாம் எல்லோரும் சமநிலைமையிலே இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவருக்கு மேலாக இன்னொருவர் அல்ல. எல்லோரும் சம நிலைமையிலிருந்து மனம் திரும்புதல். Don't have the wrong idea that I'm more holy than the other person. No, we are all the same. மற்றவர்களை காட்டிலும் நான் மிகவும் பரிசுத்தவானாய் இருக்கிறேன் என்று அந்த தவறான எண்ணத்தை உடையவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் ஒரே சீர்நிலையிலே இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். The key is here. The more humble the pastors, the more effective the prayer. இதற்கான திறவுகோல் இங்க இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த போதகர் தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபிக்கிறாரோ, அந்த அளவுக்கு அந்த வலிமையான செயல்பாடுகளை அங்க பார்க்க முடியும். Then let's do some study. Study history of the land, study the culture, how the enemy used culture to enslaving the people, study the family background to discern of corporate sins needing intercession. அதாவது அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இப்படியாக நாம் குழுவாக கூடி வந்து ஜெபிக்கும்போது, ஒரு சிலதான காரியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதாவது வரலாற்று காரியங்களை நாம் அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கலாச்சார பண்பாட்டின் காரியங்களை ஆராய்ந்து அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, குடும்ப பின்னணியிலே வந்த பாவங்களின் காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்த்து, அதன் அடிப்படையிலே நாம் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Do you know that actually many of this stronghold is hidden in the history? Those spiritual legal document is hidden in the history. You need to study, you need to bring out, you need to do a corporate repentance to tear away that evil contract with the demonic spirit. பாருங்க, இப்படிப்பட்டதான அந்த கட்டுகள், பாவத்தின் காரியங்களை நாம் பார்க்கும்போது, அந்த பிசாசினுடைய காரியங்களும், ஆதிக்கங்களும் வரலா வரலாற்று பூர்வமாக அதனுடைய பின்னணியிலே அது மறைந்து கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகவே அதை நாம் தோண்டி ஆராய்ந்து அறிந்து பார்த்து, அதன் அடிப்படையிலே நாம் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும். Church, it is time for us to learn how to really operate in the deeper level. Don't just go to the surface. Many things, even if you say, Lord, forgive our idolatry, forgive about our adultery, you can do all this prayer, but there is a legal power in the spiritual realm hidden in the history. You need to remove it. அதாவது நாம் மேலோட்டமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படியா இருக்குது? ஆண்டவரே, விக்கிர கிரியையிலிருந்து விடுதலையாக்கும், விபச்சார கிரியையிலிருந்து விடுதலையாக்கும். அதெல்லாம் நல்லா நல் அவைகளும் ஜெபங்கள் தான். ஆனாலும் கூட ஆவிக்குரிய மட்டத்திலே நாம சட்ட ரீதியாய் பார்க்க வேண்டிய காரியங்கள்ல, அந்த வரலாற்றில மறைந்திருக்கிறதான நுணுக்கமான பாவத்தின் காரியங்களை ஆராய்ந்து அறிந்து பார்த்து மேலெழுப்பி, அதற்காய் மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Number 3, when we pray using we as the language, Lord, we have sinned against you. You need to identify yourself with the group of people you are praying. மூன்றாவது காரியம், நாம் ஜெபிக்கும்போது எந்த குழுவோடு இணைந்து ஜெபிக்கிறோமோ, அந்த குழுவோடு நாம அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டதான சொற்றொடர்களை நாம் உபயோகப்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். When we use the language we, the first immediate effect is we stop accusing the other party. நாங்கள் என்று சொல்லும்போது அங்கு என்ன நடக்கிறது என்றால், மற்றவர்களை குற்றம் சாட்டுவது அங்கு நிறுத்தப்படுகிறது. Second effect, you straight away have this legal ground to repent on their behalf. ஆகவே 2வது என்ன நடக்கிறது என்றால், சட்டப்பூர்வமாக அங்கு நடக்கிற காரியங்களிலே நாமும் அங்கு நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு மனம் திரும்பி ஜெபிக்கிறது நிமித்தமாக அங்க காரியங்கள் நடக்கிறதா காணப்படுகின்றன. Number 3, you have the more legal this authority to receive revelation. 3வதாக இப்படியாக நாம் ஜெபிக்கும்போது, அந்த சட்டப்பூர்வமாக நமக்கு ஒரு அதிகாரம்
கிடைத்து அந்த இடத்தின் மேல் ஆளுகை செய்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Let me explain. You know, sometimes we pastors go to hospital to visit some members, and so happened the doctor came and asked, "Are you his son or are you his relative of this patient?" ஒரு சில நேரத்துல போதலாகிய நாம் நம்முடைய விசுவாசிகள் மருத்துவமனையில இருக்கும்போது, அவர்களை சந்தித்து ஜெபிப்பதற்காக கடந்து போகும்போது, அங்க மருத்துவர் வரும்போது, அவர் நம்மை பார்த்து கேட்பார். "நீங்க இவங்களுடைய உறவினரா? அம்மாவா? அப்பாவா? அவர்களுடைய மகனா?" என்று இப்படி நம்மை பார்த்து டாக்டர்கள் கேட்பார்கள். If the doctor discover that you are not relative of anything related to this person, they won't say anything to you. பாருங்க, நீங்க எந்த விதத்திலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களா இல்லாமல், உறவு முறையிலே இல்லாமல் இருக்கும்போது, உங்களிடத்தில் அவர்கள் மற்ற எந்த காரியத்தையும் அவர்களா அ ப அந்த மருத்துவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். So when we pray, we stand in their on behalf of them. God can give you the insight, the information, the revelations, the prophetic words, what you should do for the next stage. அதாவது இந்தியாவுக்காக நீங்கள் பிரதிநிதியாக நின்று ஜெபிக்கும்போது, கர்த்தர் நீங்கள் அப்படியாக ஜெபிக்கும்போது, அதற்கான வெளிப்பாடுகளையும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறதான தகவல்களையும், மற்ற காரணிகளையும் கர்த்தர் உங்களுக்கு அங்கு கொடுத்து, இதற்காக ஜெபி என்று சொல்லி ஜெபிக்க வைப்பார். Number 4, very powerful. Confess sins publicly in the community and lead the church into a united repentance. 4வது குறிப்பு மிகவும் ஒரு வல்லமையான காரியமா இது காணப்படுகிறது. சமூகத்தின் மத்தியிலே நம்முடைய பாவங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு, திருச்சபையானது ஒன்று ஒன்றிணைந்து மனம் திரும்புதலுக்காக நடத்தி ஒரு ஜெபத்தை அங்கே ஏற்படுத்த வேண்டும். You see, when you confess the sin publicly, let's say the church has a division, people are hating each other, and people are not, walk in the light and speak lie. When the pastor lead the church into this repentance and get the church into a united repentance, you know, the power of the enemy just break. There has no power, there has no legal ground in whatever in your church. ஆமென். இப்படியாக சபையில பிரிவினையும், மற்ற விதமான பிரச்சனைகளும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுகிற காரியங்கள் இருக்கும்போது, இப்படியாக சமுதாயத்தின் மத்தியிலே ஒருமனப்பட்டது வெளிப்படையாக அறிக்கையிட்டு நாம் அங்கு ஜெபிக்கும்போது, கூடி வந்து ஜெபிக்கும்போது, பிசாசானவனுக்கு, எதிராளியானவனுக்கு சட்ட ரீதியாக ஆவிக்குரிய விதத்திலே எந்த விதமான அங்க அந்த பிடிப்பு அவர்கள் மேல் இல்லாமல் அங்க ஒரு பெரிய விடுதலை நம்மால பார்க்க முடியும். You know, many times we will do private repentance. We don't want to tell people. We're afraid of losing face. பாருங்க, அநேக நேரத்திலே நாம் ஜனங்களுக்கு விஷயங்களை சொல்லாமல் ரகசியமாகவே மனம் திரும்புகிறோம். ஏனென்றால் என் முகம் கெட்டு போயிடுமே, அவமானம் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? ரகசியமான மனம் திரும்புதலையும் ஜெபத்தை தான் நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். But you know, repentance has to do it according to the magnitude of that sin. பாருங்க, அந்த மனம் திரும்புதல் என்பது அந்த பாவத்தின் காரியங்கள் மிகவும் பயங்கரமாய் பெரிதளவா இருக்கிறபடினாலே, அதற்கேற்றாற்போல வெளிப்படையாக அந்த பயங்கரத்தின் காரியங்களை அறிக்கையிட்டு வெளிப்படையாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். For example, I quarrel with another brother. It's between me and the brother. So I will repent before that brother. Not only just repent to God, me and God. If I sin against God, okay, I repent before God. But I sin against another brother, so my repentance has to be not only between me and God, but also between me and that brother. பாருங்க, ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் பேசி அவரோடு நான் சண்டையிட்டு இருக்கிறேன் என்று உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவரிடத்திலே போய் நான் மன்னிப்பு கேட்டு ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்யும்போது தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு நான் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அதே விதத்தில் என் சகோதரனுக்கு விரோதமாய் நான் சண்டையிட்டுக் கொள்ளும்போது, என்னுடைய அந்த சகோதரனோடு கூட நான் ஒப்புரவாகி அவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பி ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். Oh, let's say if something happened when we are on the table, there are 5 friends sitting together, and I sin against or I scolded one brother, then my repentance is not only between me and that brother, but I might need to
tell the people who are in the same table, say, I'm sorry, I sinned against this brother. I also apologize to the people in the same table. அதாவது உதாரணத்துக்கு இப்படி வைத்துக்கலாம். ஒரு 5 பேர் நம்ம ஒரு மேஜைக்கு முன்பாக உட்கார்ந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும்போது, அந்த 5 பேருக்கு மத்தியில இருக்கிற ஒருவருக்கு விரோதமா நான் பேசி, பாவம் செய்து, தவறான காரியத்தை அவர் குறித்து நான் பேசும்போது, அந்த சகோதரனோடு கூட நான் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுவது மட்டுமல்ல, அங்கு அமர்ந்திருக்கிறதான 5 பேருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வெளிப்படையாக அந்த 5 பேருக்கு முன்பாக நான் பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு, அ பெற்றுக்கொள்ளுகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். So this is what I mean, the magnitude. If this is seen, then the whole church is know about it, then we need to say sorry to the church, especially as a leader. ஆகவே தலைவர்களாய் இருக்கிறதான நாம் சபையில இப்படி ஒரு காரியம் நடந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளும்போது, அந்த தவறை சபைக்கு முன்பாக பகிரங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த பாவம் அப்படி பெரிய பாவமா இருக்கிறபடினால, அதை பகிரங்கப்படுத்தி அனைவருக்கும் முன்பாக நாம் மன்னிப்பு கேட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then the next one is combine prayer with action. Not only just pray, as I already say, not just uproot the wrongdoing. You need to build back the foundation. You need to repair relationship. You need to promote reconciliations, and you need to practice justice. பாருங்க, வெறும் ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஜெபத்தோடு கூட அந்த செயல்பாட்டையும் நாம் இணைத்து நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வெறும் அந்த பாவத்தின் காரியங்களை வேறறுத்து போடுவது மாத்திரமல்ல, அந்த அஸ்திபாரங்களை சரிப்படுத்தி அதை மேலோங்கி கட்டுகிறதற்கு ஏதுவான காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும். அங்கு உறவின் காரியங்களை நாம் சீர்படுத்தி, சமாதானத்தை அங்கு ஊக்குவித்து, நீதியை நிலைநாட்டி நடைபெறுத்துகிறதாக நம்முடைய செயல்பாடுகள் காணப்பட வேண்டும். So I really want to say that, when you repent, when you have a corporate repentance, what you could do more than just repent the prayer, you build the church, you build the community, you restore everything that enemies took away. ஆமென். நம்ம இப்படியாக குழுவாக கூடி வந்து மனம் திரும்பி ஜெபிப்பது வெறும் அது ஜெபமாக மாத்திரம் காணப்படாமல், அங்கு கட்டி எழுப்புகிற காரியங்களை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். கூடி வந்த அனைவரும் அங்கு கூட்டமைத்து கட்டி எழுப்ப வேண்டிய காரியங்களை அங்கு கட்டி எழுப்ப வேண்டும். In the case of Samuel and the Israelite, when Israelite repent, you know what God do? God took back the land that the enemies has taken away. பாருங்க, அங்க சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி ஜெபிக்கும்போது, எதிராளியாக பெலிஸ்தர் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டாரோ அந்த பூமி தேசத்தை மறுபடியும் தேவன் அவர்களுக்கு அங்கு திருப்பி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். Then for the case of Nineveh, after repentance, there are peace, there are righteousness, there are godliness in the city. அங்கு நினிவே பட்டணத்தை குறித்து பார்க்கும்போது, அங்கு அவர்கள் மனம் திரும்பினபோது, அங்கு சமாதானம் நிலை நிறுத்தப்பட்டது, தெய்வ பக்தி நிலை நிறுத்தப்பட்டது, தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள் அங்கு நிலை நிறுத்தப்பட்டு நீதி நியாயம் செய்யப்பட்டது. For the church, let me give you a very good news. When you start to repent, your revival will come back once again in your church. ஆமென். உங்களுக்கு சபைக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பும்போது எந்த எழுப்புதல் கடந்து போய்விட்டதோ, அந்த எழுப்புதல் மறுபடியும் உங்கள் சபையிலே அது வருகிறதாய் காணப்படும். People love one another again. People respect one another again. People willing to serve one another again. And people go in and reach out to people again. மறுபடியுமாக ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். மறுபடியுமாக ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகுவார்கள். மறுபடியுமாக காரியங்கள் நிலைநிறுத்தப்படும். இப்படியாக நாம் அங்கு அந்த எழுப்புதலின் காரியங்களை மறுபடியுமாய் பார்க்க முடியும் மனம் திரும்பி ஜெபிக்கும்போது. We are pastors. We try not to be like worship leader syndrome. We only see a good worship and we call it this is revival. பதிலாக நாம் அநேக நேரத்தில் நினைத்துக் கொள்வது என்னவென்றால், நல்ல ஒரு ஆராதனை நடத்திவிட்டால் இதுதான் இன்னைக்கு சபையில் எழுப்புதல் வந்து விட்டது என்று அப்படியே நாம் நினைத்துக் கொள்கிறவர்களா இருக்கிறோம். Good worship not equal to revival. ஒரு நல்ல ஆராதனை இந்த எழுப்புதலுக்கு இணையா இருக்கும் என்று நாம் சொல்லவே முடியாது. Is what happened after the sermon, after the worship, after the service, that is called revival.
பாருங்க, அந்த செய்திக்கு பிறகு, ஆராதனைக்கு பிறகு நடக்கிறதான அந்த செயல்பாடுகள் தான் எழுப்புதலை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. Their relationship with God is restored, their relationship with others restored, the relationship in the family restored, the relationship between themselves restored, and they start to win people. This is called revival. பாருங்க, மற்றவர்களோடு, தன்னோடு, சபையோடு, உறவினரோடு, குடும்பத்தோடு கூட மறுபடியும் அந்த உறவுகள் சீரமைக்கப்பட்டு கட்டி எழுப்பப்படுவதுதான், அதற்கு பிறகு நடக்கிறதான இந்த கட்டமைப்புகள் தான் எழுப்புதலுக்கான காரியங்களாய் காணப்படுகின்றன. Revival is not a bunch of people from other church flock into your church and your church sit with people, you feel excited, but sooner or later they'll leave your church. That is not called revival. பாருங்க, எழுப்புதல் என்பது வேறொரு சபையிலிருந்து கூட்டமாய் ஜனங்கள் வந்து நம்முடைய சபையில் சேர்ந்து கொண்டு, நம்முடைய விசுவாசிகளோடு உற்சாகமாய் எழுப்புவது உண்மையான எழுப்புதல் அல்ல. கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்கள் போய் விடுவார்கள். அப்படிப்பட்டது எழுப்புதல் கிடையாது. How you call revival when people are not witnessing, are not winning people to Christ? How can you define that is revival? பாருங்க, சில ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சியிடாவிட்டால், சாட்சியின் காரியங்களை அங்கிருந்து பகிர்ந்து கொள்ளாவிட்டால், நீங்கள் எப்படி அதை எழுப்புதல் என்று சொல்ல முடியும்? எப்படி அது எழுப்புதலா இருக்க முடியும் என்று நீங்கள் வகையறைப்படுத்த முடியும்? How you define revival when people are not willing to commit more except go to the church for once a day? பாருங்க, சபைக்கு ஒரு முறை மாத்திரமல்ல, இன்னும் அதிக அளவிலே போகாமல் இருக்கிற மட்டத்தில் எப்படி அதை நீங்கள் எழுப்புதல் என்று உங்களாலே சொல்ல முடியும்? So, in the summary, representative repentance is not just praying instead of others, but identify with the corporate sin through love and responsibility. இப்படியாக இந்த செய்தியின் சுருக்கமானது என்னவா இருக்கிறது என்றால், இந்த பிரதிநிதித்துவ மனம் திரும்புதல் என்பது மற்றவர்களுக்கு பதிலாக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் மாத்திரம் அது இல்லாமல், அன்பும், கடமையும், பொறுப்பும் கொண்டு குழுவாக பாவத்துடன் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு ஏதுவாய் காணப்படுவதுதான் இந்த மனம் திரும்புதலுக்கான குழுவான ஜெபமாய் காணப்படுகிறது. That prayer is not just a sake of prayer. That prayer must come with love and responsibility. பாருங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அப்படியாக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் காணப்படாமல், அன்பும், கடமையும், பொறுப்பும் உள்ள ஜெபமாய் காணப்படுவதுதான் இப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும். Many prayer is just a show. After praying, they slander the people who they pray for. பாருங்க, அநேக ஜெபங்கள் எப்படி காணப்படுவதென்றால், பேரளவுக்கு ஒரு ஜெபத்தை ஜெபித்துவிட்டு மறுபடியும் யாருக்காக ஜெபித்தார்களோ அவர்களைப் பற்றி குற்றம் சுமத்தி, குற்றம் சாட்டி அவர்களை குறித்து நாம் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But when there is a true prayer in repentance, you will see love grow. The more you pray, the more love you have. அது உண்மையாய் மனம் திரும்பி ஜெபிக்கும்போது, அங்க நடக்கிற காரியம் என்னவென்றால், அதிகமான அன்பு நீங்கள் அவர் மேலே செலுத்துவீர்கள். அங்க அதிகமான ஜெபம் அவர்களுக்காக செய்வீர்கள். So when when intercessors stand in the gap, God replaces judgments with mercy. அதாவது இந்த மன்றாடி ஜெபிக்கிற பரிந்துரையாளர் அங்கு இடைவெளியில நின்று ஜெபிக்கும்போது, தேவன் அவர்கள் மேலே வரவிருக்கும் நியாய தீர்ப்பை இரக்கமாக மாற்றுகிறார். Many times it is God. It is not God want to judge us. It is we refuse to repent. பாருங்க, அநேக நேரத்திலே தேவன் நம்ம மேல நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாம் மனம் திரும்புதலுக்கு ஆயத்தமாக்கப்படாமல் மனம் திரும்புதலை புறக்கணிக்கிறபடியினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல் வருகிறது. Let's say I give you a way of looking at the persecution in India. பாருங்க, இது உதாரணமாக இப்படியாக சொல்லுகிறேன். இந்திய தேசத்திலே நடைபெறுகிறதான இந்த உபத்திரவத்தின் காரியங்களின் கண்ணோட்டத்தின் வாயிலாக நாம் இதை இப்படி பார்க்கும்போது, Many case persecution come. Not only just enemy want to attack, but rather sometimes it's a slumberness of the church. பாருங்க, அநேக நேரத்துல இந்த உபத்திரம் வருவதற்கான ஒரு காரியம், எதிராளியினுடைய தாக்குதலாக மாத்திரம் இதை நாம் எண்ணிக்கொள்ளாமல், திருச்சபையினுடைய அந்த சோம்பேறித்தனத்தையும், நித்திரை மயக்கத்தில் இருக்கிறதையும் இது குறிக்கிறதா இருக்கிறது. They become self-righteous, but they are not loving. They are not giving any good testimony to the community.
அவர்கள் இப்படியாக சுயநீதை உடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சமுதாயத்திற்கு எந்தவித காரியத்தை கொடுக்காதவர்களா இருக்கிறபடினால இப்படிப்பட்ட தாக்கங்கள் ஒரு சில நேரத்தில் ஏற்படுகின்றன. And God keep reminding them, but the church keep growing, but the people are more and more arrogant. பாருங்க தேவன் அதை அங்க அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். சபை இன்னும் அங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவன் காரியங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆனால் ஜனங்கள் இன்னும் தங்களுடைய அந்த கடினமான வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். Finally, the church has crossed the line, are self-complacent, not reaching to others, but even worse, they become self-righteous. பாருங்க எப்படியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில வரும்போது, மற்றவர்களை போய் சந்தித்து அங்கு சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றமும் அந்த அ ஆசீர்வாதங்கள் வராத பாவக்காரியங்கள் நிரப்பி இருக்கிறபடினால இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிறது. Instead, let the church continue to fall in a deep sleep. The Lord allow persecution come to the church. ஒரு சில நேரத்தில திருச்சபையானது ஆழ்ந்த நித்திரையில இருக்கிறபடியினால, இந்த உபத்திரவத்தை திருச்சபையின் மேலே தேவன் அனுமதிக்கிறவரா இருக்கிறார். The church shock and start to pray against the enemy. பாருங்க, அப்போது சபையானது அதிர்ச்சி அடைந்து எதிராளிக்கு விரோதமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. But instead, it's not the enemy, but God allowed the enemy to awaken the church. பாருங்க, அங்கு எதிராளி முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இல்லாமல், எதிராளியின் நிமித்தமாக சபையை தெய்வம் தட்டி எழுப்புகிறவராய் காணப்படுகிறார். The church didn't realize, keep fighting the enemy, praying, binding, do everything they want to tear down the stronghold. பாருங்க, ஆனால் சபையானது இதை அறிந்து கொள்ளாமல் தொடர்ந்து சத்துருவினுடைய கிரைகள் முறிக்கப்படும் சத்துருவுக்கு எதிராளிக்கு விரோதமாய் தான் தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, எதற்கு இதை அனுமதித்தார் என்பதை அதை அறியாமல் இருக்கிறார்கள். They thought the stronghold is in the enemy's camp, but they only when they repent, they realize that the stronghold is in their own camp. பாருங்க, அப்படியாக சபை என்ன நினைத்துக் கொள்கிறது என்றால், எதிராளி நிமித்தம் வருகிறதான இந்த கட்டுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள்லாம் அவன் வாயிலாக தான் வருகிறது என்று அவனுக்காக ஜெபிக்கிறார்களே தவிர, தங்களிடத்தில் தான் இந்த கட்டுகள், அந்த தடைகள் காணப்படுகிறது என்பதை அறியாமல் போய்விடுகிறார்கள். Leadership disagreed and hating each other. தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசிக்கொண்டு, ஒருவருக்கு ஒருவரை வெறுக்கிறவர்களாய் சபையிலே காணப்படுகிறார்கள். And the word of God is not preached properly, and most of the time is self-centered. பாருங்க, சரியான விதத்திலே வார்த்தை பிரசங்கிக்கப்படாமல், சுயத்தை மையமாக வைத்துக்கொண்டு அப்படிப்பட்டதான பிரசங்கங்கள் தான் காணப்படுகின்றன. And God show them that they have neglected the true love, the first love. ஆதி அன்பை தேவன் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பை புறக்கணித்து விட்டார்கள் என்பதை தேவன் அவர்களுக்கு காண்பிக்கிறார். So instead of binding and breaking the enemy, God asking them, come back to me. சத்துருவானவனை கட்டி அவனை உடைத்து ஜெபிக்கிறதை காட்டிலும் நீ முதலாவது என்னிடத்தில் வந்து மனம் திரும்பு என்று தேவன் அதை தான் நமக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். They saw their own stronghold that removed the stronghold of pride and sin. தங்களிடத்தில் இருக்கிறதான கட்டுகள் ஆகிய அந்த பாவங்களும் பெருமைகளும் அக்கிரமங்களையும் அவர்கள் நீக்குகிறவர்களாய் சபை காணப்பட வேண்டும். From the leaders to the members, they all align with God once again. மறுபடியுமாக தலைமைத்துவத்திலிருந்து விசுவாசிகள் வரைக்கும் தேவனோடு கூட ஒருங்கிணைந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And when God see the persecution serve the purpose of awaken the church, அந்த உபத்திரவத்தை தேவன் அனுமதித்ததின் காரணம் என்னவென்றால், சபையை அந்த உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே He sent revival and purify the faith of the church. ஆகவே இப்படி எழுப்புதலை அனுப்பி அந்த சபையின் முகத்தை அவர் அங்கு சுத்திகரித்து அதை எழுப்புகிறவராய் காணப்படுகிறார். The church start to live as the word of Christ has said, love your enemy. ஆகவே சபை தேவனுடைய வார்த்தையின்படி சத்ருவை நேசிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். எதிராளியை நேசிக்கிறதாய் தான் சபை காணப்பட வேண்டும். Even in the enemy's camp, they feel the love of the church through Christ into their life. தங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறதே அந்த சத்ருவினுடைய பாளையத்திலே அவர்கள் சத்ருவுக்கு அதை காண்பிக்கிற அதே இயேசுவின் அன்பை அவர்கள் காண்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And you see people who are saved into the camp of God and more know Christ as true love.
அப்படியாக தேவனுடைய பாளையத்தில் இருக்கிறவர்கள் இப்படியாக கிறிஸ்துவை நேசித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You see, the persecution didn't stop, but the revival starts. பாருங்க, ஆனால் அங்கு உபத்திரவம் நிறுத்தப்படவில்லை. ஆனால் எழுப்புதல் ஆரம்பிக்கப்படுகிறது. But if you did not go through all these things, people will be saved into your religious spirit. பாருங்க, இது நடக்காவிட்டால் மத ரீதியாகவே அங்க ரட்சிப்புகள் நடக்கிறதாய் தான் உள்ளுக்குள்ளாகவே காணப்படும். When you win a person into your church, the person become worse than before. They become religious, self-pride, self-righteousness, and not loving at all. பாருங்க, ஒரு நபர் இப்படியாக ரட்சிப்புக்குள்ளே வருகிறவராய் காணப்பட்டாலும், அவர் சுயநிதி உடையவராகவும், மற்ற பழைய காரியங்களில் இருந்ததை காட்டிலும் இன்னும் அக்கிரமத்திலே பெருகினவராய் தான் அவருடைய வாழ்க்கை காணப்படுமே தவிர, Sometimes we thought persecutions from enemy. Sometimes we must see another angle. The persecution is the hand of God, is the tools of God to create a true transformations and revival that really lasts in the times of trials. ஆமென். அநேக நேரத்திலே நாம் உபத்திரவத்தை பார்க்கிற கண்ணோட்டமானது வித்தியாசப்படுத்தப்பட வேண்டும். எதிராளியினுடைய தாக்குதல் அதை பார்க்கப்படாமல், தேவன் எழுப்புதலை அனுமதிக்கவும், நம்முடைய மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகவும், நாம் தூங்கியிருக்கிற நிலைமையிலிருந்து எழுப்பப்படவும், மாற்றங்களை கொண்டு வருவதற்குமே ஏதுவாய் காணப்படுகிறதாய் இந்த உபத்திரவத்தை நாம் பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். The persecutor, the people who persecute you, the persecutor see you as an enemy because they see a religious mask. They see a self-righteous, self-pride, arrogant people. So that's why they want to attack you. பாருங்க, ஏன் உபத்திரவாளிகள் நம்மை உபத்திரப்படுத்துகிறார்கள் என்றால், நம்மை சுயநீதியுடையவர்களாய் பார்க்கிறார்கள். ஒரு மத ரீதியான கூட்டமாய்த்தான் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை பார்ப்பது நிமித்தமாகவே அவர்கள் நம்மை தாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். You may say, I'm not religious, I'm not self-pride, I'm not arrogant. They couldn't know because you never reach out to them at all. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா நாங்க அப்படி இல்ல, நாங்க சுயநலவாதிகளா இல்லை, நாங்கள் மதவாதிகளா இல்லை, நாங்கள் எங்களுடைய காரியங்களை பார்ப்பவர்களா இல்லை என்று நீங்கள் சொன்னாலும் கூட, நீங்கள் செய்யாத காரியம் என்னவென்றால், நீங்கள் போய் அவர்களை சந்திக்கவில்லை, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. Yes, sometimes enemies stir them to attack you. Yes, that's true. ஆகவேதான் எதிராளியானவன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடத்திக் கொண்டே இருக்கிறான். அது உண்மையாகத்தான் இருக்கிறது. But your greatest problem is not the persecutor. Your greatest problem is with God. உங்களுக்கு இருக்கிறதான மாபெரும் பிரச்சனை இந்த உபத்திரப்படுகிறவர்கள் அல்ல. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான அந்த பிரச்சனை தான் மாபெரும் பிரச்சனையா காணப்படுகிறது. Repentance makes us align with God first, then He will take care of the rest. பாருங்க, முதலாவது தேவனோடு கூட உங்களில் இணைவுதான் அது எழுப்புதலாய் காணப்படுவது. மற்ற காரியங்களை தேவன் அப்போது பொறுப்பெடுத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். God is seeking those willing to bear the burden of intercession for family, churches, cities, and nations. தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக, ராஜ்யங்களுக்காக பாரத்தை சுமந்து அப்படியாக குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை தான் தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். Today, God is looking for us as a pastors, the gatekeeper of the land. வாசலில் நின்று காவல் காக்கிறவர்களைப் போல அந்த பூமியை காக்கிறவர்களாய் தேவன் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். Today, let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, as we know that you're waiting for us to respond, ஆண்டவரே, நாங்கள் என்ன மறுமொழி கொடுக்கவிருக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் எங்களுடைய மறுமொழிக்காக காத்துக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். sometimes we may think that we are facing a lot of problem because of the enemy. ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் இப்படி நினைத்துக் கொள்கிறோம், எதிராளி நிமித்தம் அநேக உபத்திரங்களை, கஷ்டங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. But the first thing we need to deal with, it is our walk with you.
ஆண்டவரே, முதற் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் முதலிலே சரி செய்யப்பட வேண்டும். அது என்னவென்றால், நாங்கள் உம்மோடு கூட பிரயாணிக்கிறதான அந்த நடத்தையிலே காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டியதாய் காணப்படுகின்றன. Forgive our sin. Forgive எங்களுடைய our pride, our arrogance. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய பெருமைகளை மன்னியும், எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. We preach so much. We harvest so little. But help us, Lord, ஆண்டவ to mobilize our people to repent before you. ஆண்டவரே, அநேக பிரசங்கம் செய்கிறோம். ஆனால் குறைவான பலனை தான் பார்க்கிறோம். ஆண்டவரே, இனிமேலும் ஜனங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே நடத்துகிறதற்கு எங்களை வழிநடத்தும். Forgive us, for we are not ready to do what is your will. We try to do it our own way, but we have failed you many times. ஆண்டவரே, அநேக நேரத்திலே நாங்கள் செய்கிற காரியங்கள் எங்களுக்கு தோல்வியாய் காணப்படுகிறது. ஏனென்றால் எங்களுக்கானவைகளே நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்கிறோமே தவிர, உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்கவில்லை. So I pray, Holy Spirit, help us. Help us, Lord, to change. பரிசுத்த ஆவியானவரே, இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். மாற்றத்தை கொண்டு வர, மாற்றங்களுக்குள்ளாக கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். That we are able to stand in the gap for the sins of our church and our cities and our nations. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காய், எங்களுடைய பட்டணங்களுக்காய், எங்களுடைய தேசத்திற்காய் அந்த இடைவெளியிலே, திறப்பின் வாயிலிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். And we pray all this in the name of Jesus. Lord, we pray. இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. Amen. Amen. ஆமென், ஆமென்.